அன்பு மிக்கவர்களே, துன்பம் ஒரு திறவுகோல். இந்த துன்பத்தின் வழியாகத்தான் அனைத்து வகையான மகிழ்ச்சியும் வாழ்விலே பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று வார்த்தை நம்மை இன்று சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க அழைப்பு விடுகிறது. எத்தனையோ வளாகங்களை திறவுகோலை வைத்து நாம் திறக்கின்றோம். நமது வாழ்க்கை என்ற வளாகத்தை துன்பம் என்ற திறவுகோல் வைத்து திறக்கின்ற பொழுது அதற்குள் இன்பமும் வாழ்வின் அர்த்தங்களும் அடங்கி இருக்கிறது என்று இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது. துன்பம் இன்பத்திற்கான நுழைவாயில். துன்பம் என்ற திறவுகோலை நாம் திறந்து வாழ்வில் ஆசீர் பெற வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இறைவனது ஆசீரும் அருளும் இன்றைய நாளில் உங்களோடு முழுமையாக தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமை மிக்கவர்களே, மனிதனாக இந்த மண்ணுலகில் ஜென்மித்து பிறந்த நாம் அனைவரும் நிச்சயமாக துன்பத்தை நமது வாழ்வில் தொடர்ந்து நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இயற்கை நீதியாக இருக்கிறது. துன்பமில்லாத வாழ்வு கிடையாது என்று சொல்லுவார்கள். பிறர் வழி வரும் துன்பம் என்று சொல்லுகின்ற பொழுது சூழலும் சுற்றுப்புறமும் நமக்கு துன்பத்தை தருகிறது. உள்ளம் வழி வருகின்ற துன்பம் நம்மாலே நமது உடலுக்கு நாம் ஏற்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அழகாக தமிழ் இலக்கியத்திலே சொல்லுகிறார்கள், துன்பம் கடலிலை தோணி தொழில் பூண்டு தொண்டர் நாம் வரவிருக்கும் யுகத்தை கண்முன் வைத்து துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்போம். துன்பமில்லை துயரில்லை, யாம் இனி இன்பம் சேவடி ஏந்தி இருப்பதே என்பதை உணர்ந்து வாழ்வோம் என்று இலக்கிய வரலாறு சொல்லுகிறது. ஆனால் துன்பம் ஏற்பது பல வகையான வாய்ப்புகளை நமக்கு திறந்து வைக்கின்ற ஒரு திறவுகோலாகத்தான் பார்க்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் யான் படுகின்ற துன்பம் அனைத்தும் இறைவனது வார்த்தையும் இறைவனை பற்றி பறைசாற்றுவதற்காக எனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று அவர் பறைசாற்றுகிறார். இன்றைய நற்செய்தியிலே, இதோ நீங்கள் துயருவீர்கள், துன்பப்படுத்தப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று நற்செய்தியை சீடர்களுக்கு இயேசு விளக்கம் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, துன்பம் என்பது என்ன பொறுத்தவரை ஒரு மனநோயா நான் பார்க்கிறேங்க அன்புமிக்கவர்களே. ஏன்னா உதாரணமாக ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளை ஒரு பள்ளியிலே ஒரு 85 மார்க் எடுத்து வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். ஐயோ, எனது மகள் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறார், நிச்சயமா நல்லா வருவார் என்று மகிழ்ச்சியாக அவர்கள் மகிழ்வார்கள். அதே நேரத்தில் பக்கத்து வீட்டோட பிள்ளை 86 மார்க் எடுத்திருக்கிறார் என்று தெரிந்த அடுத்த நொடி அந்த மகிழ்ச்சி துன்பமாக மாறுகிறது. இது ஒரு மனநோயாக பார்க்கப்படுகிறது. இதிலிருந்து நாம் மீள வேண்டும், அது வாழ்க்கை முறையிலே நம்மை பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைவார்த்தை சொல்லித் தருகிறது. அன்புமிக்கவர்களே, மேலும் அழகாக 3 வகையான துன்ப நிலைகளை நமது வாழ்விலே நாம் வைத்திருக்கிறோம். அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று இலக்கிய வரலாறு சொல்லுகிறது. 1 அதிதெய்வீகம், அதிபௌதீகம், அதியாத்மீகம் என்று சொல்லுவார்கள். அதிதெய்வீகம் என்று சொல்லுவது நம் சக்தியை மீறி நமது செயல்களை மீறி நமக்கு ஏற்படுகின்ற துன்பம். 2வது அதிபௌதீகம் என்று பார்க்கின்ற பொழுது உலக பொருட்களால் நம்மை சுற்றி ஏற்படுத்தப்படுகிற துன்ப நிலைகள். 3வது அதியாத்மீகம் என்று பார்க்கின்ற பொழுது நம்மாலே நமது உடலுக்கு நாம் ஏற்படுத்துகிற துன்பம், தீய பழக்கங்களில் நம்மை ஈடுபடுத்தி வருவித்துக் கொள்வது. இந்த 3 வகையான துன்ப நிலைகளிலிருந்து மனிதன் விடுபட்டு வர வேண்டும். அது எவ்வாறு என்றால், இறைவார்த்தையோடும் இறைவனது கட்டளைகளோடும் தன்னை உட்படுத்தி செயல்படுகின்ற பொழுது இந்த 3 வகையான துன்ப நிலைகளிலிருந்து அவன் விடுபடுகிறான். அது தான் உண்மையாக பார்க்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, துன்பத்திற்கே துன்பம் கொடுத்து இன்பம் பெற வேண்டும் என்று நம்மை இறைவன் அழைப்பு விடுக்கிறார். ரோமையர் 15:1 சொல்லுவது போல துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம் என்று பவுலடியார் விளக்கம் கூறுகிறார். எசாயா 43:18-19 சொல்லுகிறது, முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள், இதோ
புதிய செயல் ஒன்றை நான் செய்கிறேன் என்று இறைவன் அழைப்பு விடுகிறார். அன்புமிக்கவர்களே, எனவே நமது வாழ்விலே இந்த 3 வகையான துன்ப நிலைகளிலிருந்து விலகி இருக்க நம்ம இறைவனோடு உட்படுத்துவோம். அன்புமிக்கவர்களே, 1 கொரிந்தியர் 10:13 தெள்ள தெளிவாக சொல்லுகிறது, உங்களுக்கு ஏற்படுகிற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனை அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவே நமது இறைவன் ஒருபோதும் நம்மை சோதிக்க விடமாட்டார். நம்மை நிச்சயமாக வழி நடத்துவார். துன்பம் என்ற திறவுகோலை திறந்து அதற்குள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் வாழ்க்கைக்கு உட்படுத்துவோம். ஆசீர் பெறும். நமது வாழ்வு நிச்சயமாக உயர்த்தப்படும். அன்புமிக்கவர்களே, எனவே ஒரு சில மணித்துளிகள் இறைவனை நோக்கி ஜெபிப்போம். அன்பு இறைவா, துன்ப கடலில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். துன்பம் என்ற திறவுகோலை திறந்து நாங்கள் அனைவரும் ஆசிரியை பெற்று உமது பிள்ளைகளாக வார வரம் தாரும் என்று ஜெபிப்போம். இறையருள் என்றென்றும் உங்களோடு. பிரைஸ் தி லார்ட்.